இந்த ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு என்னோட டே ஃபுல்லா பேக்டா இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, காலையில எப்பவுமே மெடிடேஷன் பண்றதுக்கு 20 மினிட்ஸ் அலோகேட் பண்ணுவேன். இன்னைக்கு ஐ ஜஸ்ட் ஹேட் 5 மினிட்ஸ். அப்படியே ஈவினிங் வந்தீங்க அப்படின்னா எப்பவுமே 1 ஹவர் பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஸ்பேர் பண்ணுவேன். பட் இன்னைக்கு என் கையில வெறும் 20 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. இதுல ரெடியாகி போறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், வரதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், நடுவில் 10 மினிட்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஜென்ரலி நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், 10 மினிட்ஸ் தானே இருக்கு, இந்த 10 மினிட்ஸ்ல போய் என்ன பண்ண போறோம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினைப்போம். நானும் அப்படிதான் நினைச்சேன். பட் திஸ் இஸ் வேர் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் தி ஆர்ட் ஆஃப் ஷோயிங் அப். ஸோ இந்த கான்செப்ட் பெருசாக ஒன்றும் இல்லை. அது என்னன்னா, 1 ஹவர் இல்லைன்னா என்ன, 1 மினிட் இருக்கு. அந்த 1 மினிட்ல உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணு. பிகாஸ் 1 மினிட் தானே, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டா இந்த 1 மினிட் நாளைக்கு 2 மினிட்ஸா மாறும், இந்த 2 மினிட்ஸ் நாளைக்கு 20 மினிட்ஸா மாறும், இந்த 20 மினிட்ஸ் நாளைக்கு 20 டேஸா மாறும். அண்ட் that will become your habit. So அதனால தான் on this day 8 of this challenge எனக்கு டைம் இல்லைனா கூட I showed up for every single habit that I want to build. So எதுக்கு எடுத்தாலும் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.